இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் இஸ்ரேல் இடையே நடக்கும் போர் தீவிரமடைந்துள்ளது. இருதரப்பிலும் நாளுக்கு நாள் ஏவுகணை தாக்குதல்கள் தொடரும் நிலையில் எண்ணற்ற அழிவுகள் ஏற்பட்டு வருகின்றன. இதற்கிடையே இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதால் ஈரான் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கிறது. அண்டை நாடுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் மற்றும் அதன் உள்கட்டமைப்புகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் ஈரானின் எண்ணற்ற தாக்குதல்களை அமெரிக்க வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு முறியடித்துள்ளதாகவும், ஈரான் ஒரு புற்றுநோய் போன்றது, அதை வெட்டி அகற்ற வேண்டியது அவசியம் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். இதுகுறித்து அதிபர் டிரம்ப் கூறியதாவது: சர்வதேச அரங்கில் ஈரான் மிகப்பெரிய தீய சக்தி. அணு ஆயுதங்களை கையாளும் ஈரான் புற்றுநோயை போன்றது. எப்படி புற்றுக்கட்டியை வெட்டி அகற்ற வேண்டியது அவசியமோ அதுபோலதான் அணுசக்தியை வைத்து மிரட்டும் ஈரானையும் கையாள வேண்டும். 47 ஆண்டுகளாக அமெரிக்க அதிபர்களாக இருந்த அனைவருமே இந்த விவகாரம் குறித்து பேசிக் கொண்டுதான் இருந்தனர். ஆனால் ஈரான் மீது நடவடிக்கை எடுக்க யாருக்கும் துணிச்சல் வரவில்லை. அமெரிக்க அதிபர்களாக இருந்த எவரும் செய்யாததை தற்போது நான் செய்கிறேன். அந்த துணிவு எனக்கு மட்டுமே உள்ளது. அமெரிக்க படைகளை நோக்கி ஈரான் ஏவிய ஏவுகணைகள் அனைத்தும் வானிலேயே இடைமறித்து தாக்கி அழிக்கப்பட்டன. அவ்வளவு வலிமை வாய்ந்ததாக அமெரிக்க ராணுவம் விளங்குகிறது. அமெரிக்காவின் ராணுவ வலிமையை இந்த போரின் மூலம் உலக நாடுகள் அறிந்து கொண்டுள்ளன. அமெரிக்க ராணுவ வலிமையை கண்டு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக உள்ள ஈரானை ஒருபோதும் விட்டு வைக்கக் கூடாது. அதற்காகத்தான் இந்த துணிச்சலான நடவடிக்கை எடுத்து வருகிறேன். என் இலக்கு நிறைவேறும் வரை நான் மேற்கொண்ட பணி முடிவடையாது. அணுசக்தியை வைத்து மிரட்டும் ஈரானுக்கு தக்க பாடம் புகட்டுவோம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார்.